வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் முட்டை குழம்பு வச்சுருக்கேங்க. அது எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். சின்ன வீடியோ தான், ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ தான். எல்லோரும் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முட்டை குழம்பு நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் எப்படி வைப்பேன்றதை இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க? அப்படி தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க முட்டை குழம்பு வைக்கலாம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய் போடுறதுங்க முட்டை குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இஞ்சி பூண்டு உழுது வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு கறிப்பட்டை, லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன், தக்காளி போட்ட வீடியோவை வந்து டெலிட் ஆகிடுச்சு, அதனால் அதில் போடல. நம்ம எல்லாமே வதக்கி தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கூட்டிக்கணுங்க. தேவையான அளவுக்கு கூட்டியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொச்சிடுது. இப்போ வந்து முட்டையை ஒரு 7 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொச்ச பிறகு, முட்டை நல்லா வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய், பெருஞ்சீரகம் இதில் அரைச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி. என்னுடைய முட்டை குழம்பு எல்லோரும் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நீங்களும் இப்படி தான் வைப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.